சற்று நேரத்திற்கு முன்பாக முதலமைச்சர் விஜயன் தனி செயலாளர் ஆளுநருடன் ஆலோசனை நடத்திய நிலையில் தற்பொழுது முதல்வருடன் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். முதல்வரின் நீலாங்கரை இல்லத்தில் இந்த ஆலோசனையானது தற்பொழுது நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம். இந்த ஆலோசனைன்றது முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீடு குறித்தான ஆலோசனையா? நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன விரிவா பதிவு பண்ணுங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்றும் ஒரு வாரம் ஆகியும் இதுவரையில யாருக்குமே இலாக்காக்கள் ஒதுக்கப்படவில்லை. இதற்கான முக்கிய கோப்புகள் கையெழுத்திடாமல் காத்திருக்கவில்லை இருக்கக்கூடிய சூழல்ல பல்வேறு அரசவை நிர்வாக நிகழ்வுகள் காத்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில ஆளுநருடன் முதலமைச்சருடைய தனிச் செயலாளர் செந்தில்குமார் சில நேரங்களுக்கு முன்பாக ஆளுநர் மாளிகையில நேரடியாக அவர் சந்தித்திருந்தார். பல்வேறு விஷயங்கள் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. அமைச்சரவை விரிவாக்கம், இலாக்காக்கள் பொருத்துவது, நிர்வாக ரீதியிலான விஷயங்கள் குறித்து பல்வேறு ஆய்வுகள், ஆலோசனைகள் இந்த கூட்டத்துல பரிமாறிக்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில ஆளுநரை சந்தித்த கையோடு நீலாங்கரில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சரை சந்திப்பதற்காக தனிச் செயலாளர் செந்தில்குமார் தற்போது நீலாங்கரை இல்லத்திற்கு விரைந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கட்சியுடைய தேர்தல் ஆலோசகர் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி இந்த ஆலோசனையில கலந்து கொள்வதற்காக தற்போது நீலாங்கரை இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இதனால் அமைச்சரவையில அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து இந்த ஆலோசனை இருக்கிறதற்கான வாய்ப்பு இருப்பதாக கட்சியுடைய வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. ஒரு நாள் பயணமாக ஆளுநர் இன்று வந்திருக்கிறார். நாளை மறுநாள் மீண்டும் கேரளாவில் அந்த பதவியேற்பு நிகழ்வு இருப்பதால இன்று இரவு கேரளா புறப்பட்டு செல்வதாக இருந்த நிலையில ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகம் மூலமாக கொடுக்கப்பட்டிருந்த அமைச்சரவை பட்டியல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதுல சில மாற்றங்கள் செய்ய வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த ஆலோசனை கூட்டம் முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. விரைவில் இது குறித்த விவரங்கள் தெரியப்படும். விரிவான தகவல்களுக்கு